ஹரிநாராயண துரிதி நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோல்லிடினேன். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நம்ம இந்த எபிசோடில் 2 வார ராசி பலன்கள், அதாவது 15 நாட்களுக்கான பலன்கள், நவம்பர் 1ஆம் தேதி முதல் நவம்பர் 15 தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த 5/11/2025 பௌர்ணமி திதி வருகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரீங்க. அதே நேரத்தில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு எபிசோட்லேயும் கடைசியில் ஒரு முக்கியமான தகவல் நம்ம சொல்ல போகிறோம். ஒரு முத்தாய்ப்பான தகவல் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய பண வருவாய் எப்படி இருக்கும், எப்படி வருவாயை ஈட்டிக்கொள்வது, எந்த தெய்வத்தை வழிபாடு செய்வது அப்படிங்கிற ஒரு விலாவாரியான ஒரு சம்பத்து தாரை பற்றி நம்ம விளக்கமாக சொல்ல போகிறோம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன். ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரைக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கிய இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த 15 நாளும் உண்மையிலேயே தொழில் எப்படி இருக்க போகுது, குடும்பத்தில் அமைதி இருக்குமா, சந்தோஷம் இருக்குமா, பண வரவு இருக்குமா, பிள்ளைகளுடைய நிலை எப்படி, இது எல்லாம் பார்க்கலாம் வாங்க. இந்த ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய அதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு தன்னுடைய இன்னொரு வீடான 6ஆம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். ராசிநாதன் 6 என்பது ருணரோக சத்துருஸ்தானம். இருந்தாலும் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம், அதாவது எதிர்ப்புகள் வந்தாலும் அதில் வெற்றி அடையக்கூடிய தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும். குரு பகவான் பொறுத்தவரையிலும் இந்த ராசிக்கு நல்லவர் அல்ல என்றாலும் கூட 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் ஒரு சுபகிரகம் அமர்ந்திருப்பது சிறப்பு. இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள், நீங்கள் எந்த ஒரு சின்ன முயற்சி எடுத்தாலும் சரி, பெரிய முயற்சி எடுத்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த முயற்சி இப்போ வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லலாம். சகோதரர்கள், இளையவர்கள் உங்களுக்கு பிறந்திருப்பாங்க. சகோதரி இருக்கலாம், ஒரு சகோதரன் இருக்கலாம். இந்த இளையவர்கள் பரஸ்பரம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய தருணம். குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கும். இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்களுக்கு அற்புதமான காலம். அஃப்கோர்ஸ் 4இல் கேது இருக்குது, இது உண்மையிலேயே மைனஸ் தாங்க. 4ஆம் இடத்துல கேது இருந்தால் தாய்க்கும் உங்களுக்கும் சண்டை சச்சரவு வரும், அல்லது தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில், அதாவது உடல் நலத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டு அடிக்கடி மருத்துவ செலவுகள் வைக்கும். இந்த 15 நாள் பலனை நம்ம சொல்கிறோம், மருத்துவ செலவுகள் வைக்கும். இது மட்டும் இல்லைங்க, தொழிலாக செய்கிறீங்க பாருங்கள், சவாரி செய்கிறீங்கள, தொழிலே உங்களுக்கு வாகன ஓட்டிகள் தான். ஆட்டோ ஓட்டுறீங்க, கார் ஓட்டுறீங்க, லாரி ஓட்டுறீங்க. இந்த வாகன ஓட்டிகளுக்கு பிரச்சனையான ஒரு காலம் இந்த 15 நாளும். என்ன பிரச்சனை வருங்க அப்படின்னா, சவாரிலாம் கிடைக்கும், சம்பாத்தியம் இருக்கும், ஆனால் பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய நிலையும் இருக்கும். அதையும் பார்த்துக்க வேண்டியது சூழ்நிலை. இதையும் தாண்டி உங்களுக்கு பிபி சுகர் எதிரக்கூடிய காலகட்டமாகவும் இது விளங்க போகிறது. சரி, தொழில் எப்படி இருக்கும், உத்தியோகம் எப்படி இருக்கும் பாருங்கள். 10ஆம் இடத்துல ராகுவே இருக்கார், பிரம்மாண்ட நாயகன்னு பேர். அப்போ 10ல் ராகு இருந்தால் தொழிலில் ஒரு வளர்ச்சியை தானங்க கொடுப்பார் அவர்.
இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு வளர்ச்சியை இப்போ பார்க்கலாம். நீங்கள் சிவனேன்னு கடையில் உங்கள் ஆஃபீஸில் உங்கள் இதில் இருந்தால் கூட வரக்கூடிய வாடிக்கையாளர்களும் நண்பர்களும் உறவினர்களும், என்ன சார் இப்படி கடை நடத்துகிறீங்க, நாங்கள் காசு தரேங்க, கொஞ்சம் கடையை கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணுங்கள், இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுங்கள், நல்லா அருமையான இடத்துல வச்சுருக்கீங்க கடை, நீங்கள் இது மாதிரி கொஞ்சம் டல்லாக போயிட்டுருக்க அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லை, செயல்லையும் காட்டி உங்களுக்கு பணம் உதவி செய்வார்கள். அப்படி பல பேர் உதவி செய்கிறது நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு வரும். ஏதோ 1 லட்சம் 2 லட்சம் இருந்தால் போதும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம் தொழில் அப்படின்னு நினைப்பீங்க. கடைசியில் ஒரு 5 லட்சம் வருதுன்னா என்ன பண்ணுவீங்க? எல்லாத்தையும் கொண்டு போய் அதில் தான் போடுவீங்க. பயம் வரல, வேறு எதுவும் எடுத்து செலவு பண்ண முடியாதுல்ல அந்த துட்டை. அப்போது எல்லாம் போட்டு ஷோரூமில் அடுக்கி நல்ல ஒரு கடையை டெக்கரேட் பண்ணி சூப்பராக கொண்டு வா. அப்போ வரனுடைய வாடிக்கையாளர்னா வழக்கத்தை விட கடை ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு அவன் ஒரு பொருள் எல்லா பொருளையும் கேட்டு வாங்கி போவான். இப்படி வியாபாரம் பெருகக்கூடிய ஒரு உத்தியை நீங்கள் கையாளப் போகிறீர்கள். அதுதான் அங்கே முக்கியம். ஏன்னு சொன்னால் 10ல் ராகு இருக்கிறது மட்டும் இல்லை, 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார். பாக்கியமான சூழல். ஏங்க எது எப்படி இருந்தாலும் நம்ம உழைப்பு இருந்தாலும் அதிர்ஷ்டமும் 2 உழைப்பும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது தாங்க சக்ஸஸ் அடைய முடியும். உங்களுக்கு உழைப்பும் அதிர்ஷ்டம் என்பது பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குது. உண்மையாக உழைக்க போகிறீங்க, ராகு உட்காந்துருக்கார் 10ல். அப்போ 2ம் ஒரே நேர்கோட்டில் கோயின்சைட் ஆகும்போது இந்த ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் வளர்ச்சி, பிரம்மாண்ட வளர்ச்சி நிச்சயமாக இருக்கும். இதையும் தாண்டி அந்த 10 11ல் இருந்து குரு பார்வையில் இருக்கார். அப்போ எந்த ஒரு கிரகமும் 11ல் இருந்தால் அளப்பெரிய, அதுவும் 10 11ல் இருக்காருன்னா தொழிலால் வளர்ச்சி, தொழிலால் லாபம், தொழிலால் முன்னேற்றம், அப்படி சொல்லிக்கிட்டே போகணும். அப்படி கண்டிப்பாக தொழிலில் ஒரு பிரம்மாண்டத்தை தந்து உங்களுக்கே ஒரு மாறுதலை ஏற்படுத்தும். சொசைட்டியில், அதாவது சமூகத்தில் உங்களுக்கு சாதாரண நிலையில் இருந்தால் அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு நீங்கள் போகக்கூடிய தருணம் வந்தாச்சு. இந்த 15 நாளில் அதுக்கு உண்டான நிலையை நீங்கள் நிச்சயமாக செய்து நல்லது பார்ப்பீங்க அப்படிங்கிறது தான் அங்கே நிதர்சனமான உண்மை. சரி, தொழில் பண்ணிட்டீங்க, நல்லா போகுது. உத்தியோகம் பார்க்குறேங்க, நான் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறேன், தனியார் துறையில் இருக்கிறேன், எங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? இப்போது 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாருன்னா பாக்கியமான ஒரு சூழல். பாக்கியம்னு வந்தாச்சுனாலே ஒரு நோகாத நோன்பு கும்பிடலாம். ஈஸியாக போய் அட்னஸ் கொடுத்தாலே போதும், நம்ம ஜெயிச்ச மாதிரி ஒரு கணக்கு. அதனால் அட்னஸ் மட்டும் கொடுக்க மாட்டீங்க. ஒரு உதாரணத்துக்கு பாக்கியத்தை ஸ்தானத்தை குரு பார்த்தா பாக்கியமான சூழல். இது நாள் வரைக்கும் அப்படி கஷ்டப்பட்டீங்க, உழைச்சிங்க. ஆனால் இப்போ பாருங்கள், உங்களுக்கு அற்புதமான பதவி உயர்வு, ட்ரான்ஸ்ஃபர், சலுகைகள், இன்க்ரிமெண்ட்டு, இதெல்லாம் நீங்கள் இப்போ எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். அப்போது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் அடுத்த நிலைக்கு போகிறீங்க. பதவி உயர்வுலாம் ஒரு கிளார்க்காக இருந்தவர் ஒரு சூப்பர்டென்ட் ரேங்க்கு, மேனேஜர் ரேங்க்கு போகிறாருன்னு சொன்னால் அதை விட ஒரு சிறப்பு வேறு என்னங்க? அங்கே மட்டுமா உங்களுக்கு புகழ்? தோன்றின் புகழோடு தோன்றுக, அகிலார் தோன்றாமை நன்றுன்னு வள்ளுவரே சொல்லியிருக்கார். அப்போ நீங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு பேரு புகழ் அத்தனையும், நீங்கள் பதவி உயர்வு வந்துட்டாலே உங்களுக்கு எல்லாமே வந்தாச்சு. எல்லா இடத்துலையும் உங்களுக்கு அப்படி ஒரு பேரு புகழ், சம்பாத்தியமும் சிறப்பாக இருக்கும். குரு பார்வையில் இருக்கார் 10 சிறப்பாக இருக்கு. மற்றபடி இந்த 7 செவ்வாயும் பார்த்தீங்கன்னா 7 உட்காந்து குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. அப்போது 7ஆம் இடம் வலுத்திருக்கிறது. 7ஆம் இடம் என்பது கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம். அப்போ அந்த இடம் வலுத்திருக்குன்னு சொன்னால் அப்போ வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் நல்லது நடக்க போகுது. அவங்க அன்னோன்யமாக இருக்க போகிறாங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒருமித்த கருத்தோடு சந்தோஷமாக செயலாற்ற போகிறீங்க. அது மட்டும் இல்லை, அவங்களால ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று அவங்க பிறந்த வீட்டிலேருந்து வரலாம், இல்லை அவங்க வேலையில் பதவி உயர்வு அப்படிங்கிற ஒரு நிலையில் அதில் ஒரு சப்போர்ட்டிங் இருக்கலாம். இப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு நண்பர்களாலும் ஆதாயம் கிடைக்க போகிறது. கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல
பார்ட்னர்ஷிப்பாலேயும் உங்களுக்கு ஒரு 3 பேர் 4 பேர் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பண்ணி ஒரு தொழிலை பண்ணுவீங்க. தொழில் இப்போ அழகாக சூப்பராக அருமையாக ரன் ஆகி நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரும். அதுதாங்க இங்கே இருக்கிற ஒரு விஷயம். சரிங்க, எல்லாம் பாசிட்டிவாக, அதாவது தொழில் நல்லா இருக்கும், உத்தியோகம் நல்லா இருக்கும், கணவன் மனைவி சிறப்பாக இருப்பீங்க. பிள்ளைகள் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்து அதிபதி புதன் 6க்கு போயிட்டார். மறைந்த புதன் நிறைந்த தனம் இருந்தாலும் 6ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். அதாவது 5ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். 6ல் போய் உட்காந்துட்டார் புதன். ஆனால் அந்த வீட்டை சனி பகவான் பார்க்குறார். அப்போ பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருங்க, ஒரு தடை இருக்கும். ஏதாவது ஒரு செயலை எடுக்கலாம்னு செய்வீங்க, அங்கே தாமதம் ஏற்படும். பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு மனக்குறைவு ஏற்படும். படிக்கிற இடத்துல யாராவது ஏதாவது டார்ச்சர் டென்ஷன் அவங்களால ஏற்பட்டு பிள்ளைகளுடைய நிலை அல்லது பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நிலை கூட அது சரியாகக்கூடிய ஒரு நிலை. மொத்தத்தில் பண வரவு இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண வரவு சிறப்பாக இருக்கும், ஒன்றும் குறையில்லை. குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். இன்னொரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியை சனி பகவான் பார்க்குறார். டென்ஷன், பரபரப்பு, மந்திச்சு விட்ட மாதிரியே இருப்பீங்க. ஆனால் தொழில் அருமையாக போகுங்க. அப்போ 24 hours நீங்கள் வேலை பார்க்குற ஒரு நிலை இருக்கும். நல்ல வேலை பார்ப்பீங்க. அதிகப்படியான வேலை பளு, வேலை சுமை நீங்களாக எடுத்துப்பீங்க. உங்களுக்கு இருக்குதோ இல்லையோ வேலை பார்க்குற இடத்துல, உத்தியோகம் பார்க்குற இடத்துல ஒரு நிறைவாக சந்தோஷமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அதே நேரத்தில் 8ஆம் இடத்தை சனி பார்க்குறதால வெளியூர் பயணங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. உங்கள் உடைமைகளை சரியாக பார்த்துக்கோங்க. மற்றபடி இது சந்தோஷமான ஒரு வாரமாக, அது ஒரு 15 நாளாக இருக்குமே ஒழிய சங்கடமான நாட்கள் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லணும். இப்போ இந்த கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மயில் வீட்டில் ஷோரூமில் வைக்கலாம், அவங்க ஆஃபீஸில் வைக்கலாம். மயில்னால் உருவம் அல்லது ஃபோட்டோ இதை வைங்க. முருகர் ஃபோட்டோவை வைக்கலாம் வித் மயிலோடு இருக்கக்கூடியது. ரோகிணி நட்சத்திரம்னா கிருஷ்ணர் தான், கிருஷ்ணர் படம் வைக்கலாம். நாவல் மரம் வைக்கலாம். ஒரு ஃபோட்டோ தான் எல்லாமே நம்ம சொல்கிறது. இது ஷோரூமில் வைக்கலாம், அதாவது உங்கள் வீட்டு வரவேற்பறை அல்லது வேலை பார்க்குற இடத்துல, அதாவது உங்கள் சொந்த ஆஃபீஸாக இருந்தால் அதை வைக்கலாம். மிருக சீரிஷம் அப்படின்னு சொன்னால் மானின் தலை ஒரு பொம்மையாக வைக்கலாம். நிலாவின் ஃபோட்டோ, நிலா இருக்குது பார்த்தீங்களா, நிலாவின் ஃபோட்டோ, மூன், அதனுடைய ஃபோட்டோவை நீங்கள் வைக்கலாம். இல்லை அதனுடைய இமேஜஸ், இதெல்லாம் இமேஜஸ் கூட வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது கிருத்திகை, ரோகிணி, மிருக சீரிஷம் இதெல்லாம் செய்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் முருகரை வழிபாடு பண்ணணும். கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணிக்கு கிருஷ்ணரை வழிபாடு பண்ணுங்கள். மிருக சீரிஷம் அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு அதிபதி முருகன் தான் வரும். ஸோ மிருக சீரிஷத்துக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய நல்லா வருவீங்க. மொத்தத்தில் நீங்கள் மகாலட்சுமி கூட வழிபாடு பண்ணலாம். ஏன்னா அந்த வீட்டுக்கு அதிபதியே மகாலட்சுமி தான். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளம்.